ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி vlog. நீங்கள் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு தான் ஒரு ஃபங்க்ஷன் வீடு கிளம்பிகிட்ருக்கோம். அதுவும் நான் பிறந்த ஊருக்கு போகிறோம். சரி, உங்களுக்கு அது ஒரு லாங் வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து உடுத்துட்டு போகிற சாரீ இந்த கோல்டன் கலர் சாரீ தான். இது வந்து ஒரு ரீல்ஸ் காமெடி போட்டிருந்தேன். அதில் சாரீ சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த சாரீ தான் உடுக்கிறேன். ஆரி ஒர்க்கும் கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுருக்கு. இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து தாவாணி உடுத்து தான் கூட்டு போகிறேன். தாவாணி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெடிமேடாக எடுத்தேன். இந்த பாவாடை சட்டை வந்து என்னோட சாரியில் தைச்சது. அந்த சாரியோட பிக்சர் கூட நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட அம்மாவோட ஒரு சிலையை விட்டு வைக்க மாட்டோம். நான்லாம் அப்படி தான் அம்மாவோட சாரியில் பாவாடை சட்டை தைக்கிறது, அதுக்கப்புறம் பாவாடை சட்டை தாவாணி தைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். உங்களில் யாரெல்லாம் அந்த மாதிரி தைச்சி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த லேஸ் மட்டும் நான் வாங்கி கொடுத்தேன் பாவடைக்கும் அந்த சட்டைக்கும் வைக்கிறதுக்கு. மற்றபடி ஃபுல்லாக சாரீ தான். அதோட ஃபோட்டோ இப்போ ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். இந்த சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து தாவாணி பாவாடை சட்டையாக மாறி இருக்கு. இது சாரியாக இருக்கும் போதுமே அழகாக இருந்துச்சு, பாப்பாவுக்கும் நல்லா இருந்துச்சு. அவள் உடுத்த உடனே நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து எப்போவுமே ஒரு சாரீ உடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே நம்ம வந்து ஃபஸ்ட்டே அந்த பின் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குயிக்காக கிளம்புற மாதிரி இருக்கும். எப்போவுமே நான் அப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே இந்த சாரீ வந்து நான் ரொம்பலாம் அயன் பண்ணிலாம் எடுக்க மாட்டேன். அந்த பின் மட்டும் அந்த முந்தானையில் குத்தி வைப்பேன். நாங்கள் வந்து நைட்டு தான் ஃபங்க்ஷன் போகிறோம். மதியம் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். அப்போ தான் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்கன்னா நம்மளும் குயிக்காக கிளம்புறதுக்கு நல்லாயிருக்கும். பசங்க வந்துட்டாங்க, அவங்களையும் ரெடி பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு இந்த தாவாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேரில் க்யூட்டாக. எப்போவுமே பெண்களுக்கு ஒரு குணம் உண்டு, நம்ம புடவையை வந்து நம்ம கழிக்கவே மாட்டோம். அது மனசே வராது. எவ்வளோ சாரீ நம்ம வச்சுருந்தாலும் அது பழசே ஆகி போனாலும் நம்மளுக்கு அதை கழிக்கிறதுக்கு மனசு வராது. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஒரு ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பாப்பாவையும் அப்படி தான், அவள் உடுத்ததுலேருந்து பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டக்குன்னு அவங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா தம்பிக்கு அவ்வளோ ஒரு கோவம். ஹோம்ஒர்க் எழுதலை, ஒன்றும் பண்ணல, இனி கூட்டு போகிறீங்கன்னு நம்ம முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். சரி போக போக சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு காரில் போய்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சமாதானப்படுத்தியாச்சு. நாங்கள் போகும்போது தான் சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருந்துச்சு. சரி நம்ம மொபைல் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுக்கலாங்கிறதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து எப்போவுமே இந்த ட்ராவலில் வந்து இயற்கையை ரசிச்சுட்டே போனோம் அப்படின்னா அந்த டைம் போகிறதே தெரியாது. எங்கள் ஊர் வந்து ஒரு அழகான கிராமம்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே போகும்போது ஒவ்வொன்றா சொல்கிறேன். எங்கள் ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிராமமாக இருக்கும். அந்த கிராமங்களை தாண்டி தான் போகணும். கிராமம்னாலே ஒரு அழகு தான். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே வயல் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் நம்மளுக்கு சிட்டி சைடில் வந்து எல்லாமே ஃப்ளாட் போட்டுருதாங்க. அங்கே வந்து வயலுங்கிறதே அழிஞ்சிட்டு தான் வருது. ஆனால் கிராமங்களில் மட்டும்தான் இன்னும் அழியாமல் அப்படி பார்த்துட்ருக்காங்க. போகும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளவும் நல்லா பச்சை பசேர்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஆடு மாடு எல்லாமே நம்ம கிராமத்தில் தான் பார்க்க முடியும். நம்மளுக்கு வந்து அங்கே சாப்பாடு அதுக்கப்புறம் பால் எல்லாமே நம்மளுக்கு வந்து பொருளாக தான் வந்து சேருது ஒழிய சிட்டிக்கு. கிராமத்தில் இருந்தால் எல்லாமே ரசிக்க முடியும். அப்புறம் இங்கே பாருங்கள், ஆறு பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே ஆறு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிறந்த ஊர். இப்படி தான் ரசித்து நாங்கள் வந்து வளர்ந்ததே வந்து இந்த மாதிரி ஏரியாவில் தான். நம்ம பிறந்த ஊருக்குள்ளே வரோம் அப்படின்னாலே ஒரு வைப்பு தானே. நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க விளையாண்டது வச்சது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். எப்போவுமே நான் அந்த ஊருக்கு வரேன் அப்படின்னா என் பசங்கள்கிட்ட வந்து நாங்கள் விளையாண்ட இடத்த எல்லாமே காமிப்பேன். அதே மாதிரி தான் தம்பிகிட்ட இன்றைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். தம்பி இங்கே தாண்டா நாங்கள் விளையாடுவோன்னு. தம்பி சொன்னால் அம்மா நீங்கள் வரும்போதெல்லாம் இதை தானமாக சொல்கிறீங்க அப்படின்னா. என்னதான் இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்டது அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான மெமரிஸில் அப்பப்போ அதை ஞாபகப்படுத்திட்டு இருப்பேன். ஏன்னா இப்போ பசங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க மாட்டுக்கு. அங்கே உள்ள பசங்க சூப்பராக இன்னும் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கும். அந்த மேடெல்லாம் நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. இப்போ குட்டி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட அத்தானோட பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். ரெண்டாவது கை கொடுக்குறாங்கல்ல அந்த அத்தானோட பொண்ணு தான். இது வந்து பெரிய அத்தா. மண்டபத்தில் வந்து சாப்பாடு மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி தண்ணி ஊற்றுறது இது வந்து சின்ன சடங்கு தான். பெருசு வந்து லீவில் தான் வைப்பாங்க. இப்போ தண்ணி ஊற்றுறது எல்லாமே வந்து வீட்டில் வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராமம் ஃபுல்லாகவுமே எனக்கு சொந்தம் தான். அந்த ஊர் ஃபுல்லாகவுமே எனக்கு சொந்தக்காரங்க தான். இவ்வளோ சொந்தங்கள் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும்தான் மீட் பண்ண முடியுது. அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டோட ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு சொந்தக்காரங்க தான். இப்படி சொந்தக்காரங்களுக்குலாம் பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா மட்டும்தான் பார்க்க முடியுது. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி பெரியவங்க அந்த காலத்தில் இப்படி ஒரு ஃபங்க்ஷனையாவது வச்சுட்டு போனாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா யாரையும் மீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலைகள் இருக்குது. யாரையுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஓடிட்டே தான் இருக்கும். அதனால தான் பசங்களை வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இல்லைனா காலப்போக்கில் இவங்க யார் நம்ம எதிர்த்தாப்பில் வந்து நின்னாலுமே நம்மளுக்கு அவங்க சித்தியாக இருப்பாங்க, அத்தையாக இருப்பாங்க,
நாங்கள் யாருமே தெரியாது. அதனால் பசங்களையும் கூப்பிட்டு போய் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன். தாய்மாமா சீர் எல்லாமே வந்துருச்சு. 3 தாய்மாமா அந்த பாப்பாவுக்கு. இப்போ சீர் எல்லாமே இங்கேருந்து எல்லாருமே தட்டை எடுத்துகிட்டு போகணும். அதனால் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் அந்த நல்ல நேரம் பார்த்து வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வச்சுட்ருக்காங்க. நம்ம எல்லாமே தாம்பலம் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த குட்டீஸ் எல்லாமே சொந்தக்காரங்க தான். அதில் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணு வந்து அந்த அத்தானோட 2வது பொண்ணு. இப்போ ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு. ஒரு ஈஸியாக இருக்கதா பார்த்து ஒன்று எடுத்துக்கோ. அந்த வளையல் எடுடா. பாப்பா வந்து தாவானியும் உடுத்துட்டு நடக்கணும்னா கஷ்டம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் கம்மியாக ஏதாவது எடுத்துக்கோ பாப்பா அப்படின்னேன். ஏன்னா கீழே போட்டுறக்கூடாதுல, நம்ம வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக கொண்டு போகணும். எல்லாருமே ஒவ்வொரு பிளேட்டாக எடுத்துட்டாங்க. ஃபைனலாக எனக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை. எனக்கு ஃபேவரெட்டுங்கிறதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் வெத்தலை பாக்கு எடுத்துகிட்டு வருவேன். உறவுலே முக்கியமான ஒரு உறவு என்ன அப்படின்னா அது தாய்மாமாவோட உறவு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து நிற்கிறது. அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு ரொம்ப லக்கி. 3 தாய்மாமா இருக்காங்க. அவங்கள வந்து வரவேற்கிற விதமாக மாலை போட்டு என்னோடய அத்தாமார்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தங்களாக சந்தனம் பூசி வரவேற்றுட்டு இருந்தாங்க. அதுலேயும் இந்த பெரியத்தா இருக்காங்களே ரொம்ப குசும்பு பிடிச்சவங்க. அதனால் அவங்ககிட்ட விளையாண்டுட்டு சந்தனத்தை ரொம்ப அப்படி ராவி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ காலம் மாறி போனாலும் எல்லா பாட்டும் மாறி போனாலும் ஆனால் அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காலத்துக்கு நின்றுட்டுருக்கு. அது என்ன பாட்டு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாட்டை கேட்டாலே தனியாக ஒரு வைப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. யாருக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தாம்பலம் எல்லாமே கொண்டு வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம மற்ற ஊர்களுக்கு போகிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நான் வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து தெருவுமே குட்டியாக இருக்கும். நம்ம அங்கே உட்காரவும் கஷ்டம். அதனால ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளேஸில் போய் உட்காந்துட்டு அக்கா பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சொந்தக்காரங்களாம் அப்படி வந்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே பேசிட்டு அப்படி டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதாவது பசங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சும்மா தான் இருக்கணும். இப்படி வெளியில் வந்தால் தான் 4 பேரை தெரியும். இவ வந்து என்னோட தாய்மாமாவோட பொண்ணு. அவங்களுக்கு 2 பொண்ணு 1 பையன். இது வந்து 2வது பொண்ணு. அதுக்கப்புறம் அது அத்தைக்கு வந்து இருட்டில் தெரியல அப்படின்னு பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எனக்கு அண்ணி. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து பக்கத்தில் இருக்க முருங்கை மரத்தை காமிச்சாங்க. இங்கே பாரு நம்ம நல்ல தண்ணிக்கு எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. எங்கள் ஊரில் ஃபுல்லாகவுமே வந்து போர் வாட்டர் கிடையாது. ஃபுல்லாக நல்ல தண்ணி தான். அதனால காய்கள்லாம் நல்லா வளர்ந்து வரும். இதெல்லாம் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம ஏஜ் அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா சீனி பழம் போடுவாங்க. அதாவது வெத்தலை, பழம், சீனி இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து சாப்பாடெலாம் கிடையாது. இப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த காலங்களில். இப்போ தான் சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. இது வந்து இன்னுமே பாரம்பரியம் மறக்காமல் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதையும் வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்காக போனோம். ஏன்னா அங்கே வந்து ஃபங்க்ஷன் கொஞ்சம் லேட் ஆகும், ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. பிரியாணி எல்லாம் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. எல்லாமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாப்பாவை விஷ் பண்ணுறதுக்காக போனோம். பாப்பாவை விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.